Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ சீரிஸில் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, இன்ஸ்பெக்ஷன் டைப்ஸ் என்னென்ன, இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதோட மெத்தட்ஸ் பற்றியும், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பற்றியும், டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்ஸ்னால் என்ன அதனுடைய டைப்ஸ் பற்றியும், நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றியும், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் டைப்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அதாவது இதை வந்து லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுற டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன பற்றி பார்க்கலாம். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டிங், டெஸ்டிங் ஆர் எவாலுவேட்டிங் அ மெட்டீரியல், components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. ஸோ நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னாக்கா ஒரு டெஸ்டிங் சாம்பிளை நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் சாம்பிளை வந்து அதனுடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அதை வந்து ஃபர்தராக அதனுடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தோம்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய சாம்பிளில் வந்து எந்தவித டேமேஜஸும் ஏற்படாது. ஸோ அதை நம்ம வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் அதை நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி அதை ஃபர்தராக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ தமிழில் பார்த்தோம்னாக்கா அழிவில்லாத ஆய்வு என்பது பாகம் அல்லது அமைப்பின் சேவை திறனை அழிக்காமல் தொடர்ச்சியின்மை அல்லது பண்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்காக பொருட்கள், கூறுகள் அல்லது கூட்டங்களை ஆய்வு செய்தல், சோதித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல். அதாவது ஒரு பொருளினுடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவு அதை நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இப்போ வந்து டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன், இதை வந்து லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்ட், லிக்யூட் பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் பெனட்ரண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியும் இதை வந்து அழைக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பிளேஷன் வந்து லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்ட் இட் இஸ் வைட்லி அப்ளைட் அண்ட் low cost inspection method used to locate surface breaking defects in all non-porous materials like metal, plastic and ceramics. So liquid penetrant inspection அப்படின்றது வந்து இது மற்ற டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோ காஸ்ட் மெத்தட். இது வந்து சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். இது பார்த்தோன்னாக்கா நான் போரஸ் மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். This technique is normally used to detecting casting, forging and welding surface defects. அதாவது கேஸ்டிங்லையும் ஃபோர்ஜிங் ப்ராசஸ் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே ஏற்படக்கூடிய சர்ஃபேஸ் லெவல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ அதில் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹேர்லைன் கிராக், சர்ஃபேஸ் போரோசிட்டி, லீக்ஸ் இன் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபட்டிக் கிராக்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான் வந்து லிக்யூட் பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் லெவல் டிஃபெக்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்கில். ஸோ இதனுடைய டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷனுடைய ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னாக்கா 1900s முன்னாடி, அதாவது 1900 அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி a very easy surface inspection techniques involve the rubbing of carbon black on glassed pottery whereby a carbon black would settle in the surface crack rendering them visible. ஸோ 1900க்கு முன்னாடிய காலகட்டங்கள்லாம் வந்து இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பனை யூஸ் பண்ணி அந்த கார்பனை வந்து சர்ஃபேஸ் மேலே வந்து ரப் பண்ணி தேய்ச்சி அது மூலயமா தான் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி தேய்க்கும்போது அதில் ஏதாவது கிராக்ஸ் எதனாவது இருந்ததுன்னா அந்த இடங்களில் போயிட்டு இந்த கார்பன் போய் டெபாசிட் ஆகிடும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா இட் பிகேம்ஸ் த பார்ட்டிகிள் இன் ரயில்வே ஒர்க் ஷாப் டு எக்ஸாமைன் iron and steel components by the oil and whitening method. ஸோ இந்த ஆயில் அண்ட் ஒயிட்டிங் மெத்தட் மூலயமா நமக்கு டெபாசிட் ஆன அந்த கார்பன் கண்டென்ட்டை வச்சு எந்த இடத்துல கிராக் இருக்குது, எந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1900 காலகட்டங்களில் வந்து ஆயில் அண்ட் ஒயிட்னிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலயமா லிக்விட் பெனட்ரண்ட் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஹெவி ஆயில் காமன்லி அவைலபிள் இன் ரயில்வே ஒர்க் ஷாப். ஸோ ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வந்து ஹெவி ஆயில்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து டைல்யூட் கெரோசின் கூட அதை வந்து டைல்யூட் பண்ணி லார்ஜ் டேங்க் ஸோ தட் த லோகோமோட்டிவ் பார்ட்ஸ் சச்சஸ் வீல் குட் பி சப்மெர்ஜ். ஸோ ரயில்வே ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஹெவி ஆயிலை வந்து கெரோசின் கூட டைல்யூட் பண்ணி அந்த இதில் வந்து நம்மளுடைய அந்த ரயில்வே காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த வீல்ஸு அந்த மாதிரி லோகோமோட்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ஊற வச்சு சப்மெர்ஜ் பண்ணி அதில் வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா வி ஆர் டூயிங் த ப்ரீ கிளீனிங் அண்ட் டிப்பிங் இன் த ஹாட் பாத் ஆஃப் ஆயில். ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த காம்பனண்ட் மேலே இருக்கக்கூடிய கிரீஸு இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஆயிலில் போட்டு டிப் பண்ணி ஹாட் ஆயில் பாத் மூலியமாகவும் க்ளீன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரிமூவல் அண்ட் கேர்ஃபுல் கிளீனிங் the surface was then coated with the fine suspension of chalk in alcohol. ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னாக்கா சாக் வச்சு அது மேலே வந்து கோட்டிங் வந்து ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. தட் எ ஒயிட் சர்ஃபேஸ் லேயர் வாஸ் ஃபார்ம்டு ஒன்ஸ் த ஆல்கஹால் ஹாவ் எவாப்ரேட்டட். ஸோ அந்த சாக்கை வந்து ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸில் வந்து கோட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா அந்த சாக் அண்ட் ஆல்கஹால் மிக்சிங்கில் ஆல்கஹால் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அது மேலே பார்த்தினாக்கா ஒயிட் கலர் சாக் மட்டும் நமக்கு ஒரு லேயர் மாதிரி கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆனதுக்கப்புறமா தென் த ஆப்ஜெக்ட் வாஸ் வைப்ரேட்டட் பீயிங் ஸ்டக் வித் த ஹேமர். ஸோ அந்த காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹேமரை வச்சு அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து வைப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த வைப்ரேட் பண்ணுற வைப்ரேஷன் மூலயமா காசிங் த ரெசிடுவல் ஆயில் இன் எனி சர்ஃபேஸ் கிராக்ஸ் டு சீப் அவுட் அண்ட் ஸ்டெயின் த ஒயிட் கோட்டிங். ஸோ நம்ம அதை வைப்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த கிராக் மாதிரியான இடங்களில் டெபாசிட் ஆன அந்த ஆயில் வந்து நம்மளுடைய அந்த ஒயிட் கோட்டிங் மேலே வந்து நமக்கு வந்து அது வந்து மேலே வந்து அப்சர்வ் ஆகி மேலே வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ லாஸ்ட் இட் தென் கேர்ஃபுல்லி எக்ஸாமைன் வித் மேக்னிஃபையிங் கிளாஸ். ஸோ அதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் அது வந்து திரும்ப வந்து அந்த வாட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வருதுன்றதை பொறுத்து அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 1940s எடுத்தாங்க அப்படின்னாக்கா விசிபிள் டை பெனட்ரண்ட் மெத்தட். ஸோ இது வந்து மோர் எஃபெக்டிவ் பெனட்ரேட்டிங் ஆயில் கண்டெய்னிங் ஹை விசிபிள் டைஸ் வேர் தென் டெவலப்டு டு என்ஹான்ஸ் ஃப்ளா டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி. ஸோ இதில் 1940ஸ்க்கு மேலே ஹை விசிபிள் டைஸை யூஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து கேரி அவுட் பண்ணாங்க. திஸ் மெத்தட் நோன் அஸ் த விசிபிள் ஆர் கலர் கான்ட்ராஸ்ட் டை பெனட்ரண்ட் மெத்தட். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெனட்ரண்ட் வந்து விசிபிள் கலரில் வச்சு டெவலப் பண்ணி யூஸ் பண்ணதால் இது வந்து டை பெனட்ரண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1942 பார்த்தோன்னாக்கா ஃப்ளூரசன்ட் டை பெனட்ரண்ட் மெத்தட். ஸோ 1942 வந்து ஃப்ளூரசன்ட் டை வேர் ஆடட் டு த லிக்விட் பெனட்ரண்ட். ஸோ லிக்விட் பெனட்ரண்ட் கூட ஃப்ளூரசன்ட் டைஸை வந்து ஆட் பண்ணி அது மூலமா வந்து டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. தீஸ் டைஸ் வுட் தென் ஃப்ளூரசன்ஸ் வென் எக்ஸ்போஸ்ட் டு ultraviolet light, sometimes referred to black light rendering indication from the crack and other surface flaws are more reliable visible to inspectors. ஸோ இதில் அந்த ஃப்ளூரசன்ஸ் டை யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த பர்டிகுலர் இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்து அல்ட்ராவயலட் லைட்லையும் ஃப்ளூரசன்ட் லைட் அந்த இதில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இண்டிகேஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மெனி ஆஃப் திஸ் இயர்லி டெவலப்மெண்ட் வேர் கேரிட் அவுட் பை மேக்னாஃப்ளெக்ஸ் இன் சிகாகோ, Illinois, USA and associated with Switzer Brothers, Cleveland, Ohio, USA. ஸோ இதில் வந்து ஃப்ளூரசன்ட் டை வந்து யூஸ் பண்ணி பெனட்ரண்ட் மூலயமா இந்த டெஸ்ட் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க 1942s. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிரின்சிபல் வந்து dye penetrant inspection based on the capillary action where low surface tension fluid penetrate into them clean and dry submerged breaking discontinuities. ஸோ கேப்பிலரி ஆக்ஷன் அப்படின்ற அந்த பேசிக் பிரின்சிபலை வந்து மையமாக வச்சு தான் வந்து லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். கேப்பிலர் ஆக்ஷன் இஸ் நோன் அஸ் கேப்பிலரி மோஷன், கேப்பிலரி எஃபெக்ட்ஸ் ஆர் விக்லிங். ஸோ கேப்பிலரி ஆக்ஷனை இந்த மாதிரி வந்து அழைக்கலாம். It is the ability of liquid to flow in narrow spaces without the assistance of opposite to external force like gravity.
ஸோ இது வந்து கேபிலரி ஆக்ஷன்னாக்கா எபிலிட்டி ஆஃப் லிக்யூட் டு ஃப்ளோ இன் நேரோ ஸ்பேசஸ், அதாவது கிராவிட்டிக்கு எதிர்த்தன்மையில் வந்து வித்தவுட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்போசிட் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லைக் கிராவிட்டி. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து லிக்யூட் வந்து ஃப்ளோ ஆகி அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்றது தான் வந்து கேபிலரி ஆக்ஷன். ஸோ கேபிலரி ஆக்ஷன் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் த லிக்யூட் அண்ட் சரௌண்டிங் சாலிட் சர்ஃபேஸ். ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதுக்கு நடுப்பட்டதில் தான் வந்து கேபிலரி ஆக்ஷன் அப்படின்றது வந்து கேரி அவுட் பண்ணி நமக்கு இந்த லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷனுடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதை வந்து லிக்விட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்பிஐ அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்லையும், பெனட்ரன்ட் டெஸ்டிங் பிடி அப்படின்னும், டை பெனட்ரன்ட் டெஸ்டிங் டிபிடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேறு பேர்லேயும் வந்து நம்ம வந்து அழைக்கலாம். ஸோ இதனுடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர் பார்த்தோன்னாக்கா வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த காம்பனண்ட்டுடைய சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பெனட்ரன்ட் அப்ளிகேஷன். பெனட்ரன்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அது மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து பெனட்ரன்ட். ஸோ இந்த பெனட்ரன்ட் வந்து வேரியஸ் டைப்ஸ் அண்ட் வேரியஸ் கலர்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பெனட்ரன்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பர்டிகுலர் டைம் வந்து அதை நம்ம வந்து ரெஸ்ட் டைம் விடணும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் தான் அந்த பெனட்ரன்ட் போய் நம்ம காம்பனன்ட் மேலே வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து பரவும். ஸோ பெனட்ரன்ட் டுவெல் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய பெனட்ரண்ட்டை நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டெவலப்பர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டெவலப்பர் அப்ளை பண்ணிவிட்டு சம் பர்டிகுலர் டைம் வந்து நம்ம வந்து வெயிட்டிங் டைம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிஃபெக்ட்ஸ் கிராக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது உள்ளே வந்து டெபாசிட் ஆன நம்மளுடைய பெனட்ரன்ட் வந்து டெவலப்பர் மூலமாக வந்து டெவலப் ஆகி நமக்கு மேலே வந்து இண்டிகேஷன் காட்டும். ஸோ அப்படி வர்றதை நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அதை வந்து போஸ்ட் க்ளீனிங் பண்ணி அந்த காம்பனண்ட்டை அடுத்த லெவல் ப்ராசஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி அனுப்பணும். ஸோ இதான் வந்து டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் வந்து டை பெனட்ரன்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ the surface must be free of oil, grease, water or other contaminants prevent from entering flaws. ஸோ நம்ம ஒரு காம்பனன்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மெஷினிங் ப்ராசஸோ இல்லை ஹீட்டிங் ப்ராசஸோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சு தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸ் அது சரியாக இம்ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சரியாக க்ளீன் பண்ணாமல் அது மேலே ஆயில், கிரீஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். The sample is require enriching it mechanical operations such as machining, sanding or maybe the grit blasting. So ஒரு சாம்பிள் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்த அந்த மெஷினிங் ப்ராசஸோ இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸோ முடிஞ்சதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து பெனட்ரன்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம க்ளீன் பண்ண சர்ஃபேஸில் நம்ம வந்து பெனட்ரன்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்ப்ரே டைப்பாக இது வந்து வேரியஸ் டைப்ஸில் இருக்குது. நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெனட்ரன்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணக்கூடிய அந்த பெனட்ரன்ட் வந்து வேரியஸ் கலரில் இருக்குது. ஸோ நம்மளுடைய விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான இதையும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பெனட்ரண்ட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் த சர்ஃபேஸ் ஹேஸ் பீன் thoroughly cleaned and dried, the penetrant material is applied by the spraying, brushing or maybe the immersing the part on the penetrant path. ஸோ penetrant அப்ளை பண்ணதுக்கப்புறமா penetrant dwell time. ஸோ penetrant dwell time அப்படின்றது வந்து the penetrant is left on the surface for a sufficient time to allow as much penetrant as possible to drawn from to step into a defect. ஸோ நம்ம பெனட்ரன்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிற ஏரியா தான் பெனட்ரன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிராக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ண பெனட்ரன்ட் வந்து அந்த கிராக் கேப் மூலயமா ஊடுருவி இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதான் வந்து penetrant dwell அப்படின்றது. penetrant dwell time is the total time that the penetrant is in contact with the part surface. ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அந்த டுவெல் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய பெனட்ரண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த பெனட்ரண்ட் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ரிமூவர் வச்சு அது எந்த டைப் ஆஃப் பெனட்ரண்ட்ன்றதை பொறுத்து
அதை எந்த டைப்பில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த ரிமூவல் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும். ஸோ அப்படி ரிமூவல் பண்ணும்போது மேலே எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா பெனட்ரண்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். The excess penetrant must be removed from the surface of the sample while removing a little penetrant as possible if a defect itself. Depending on the penetrant system, involve cleaning with the solvent, direct rinsing the water, or treating the part with an emulsifier and the rinsing with water. ஸோ இதை நம்ம என்ன டைப் ஆஃப் பெனட்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அதை நம்ம எந்த டைப்பில் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும். சில டைப் வந்து நம்ம வந்து துணி வச்சு தொடச்சிருக்கிற மாதிரி இருக்கும், சிலது வந்து டிஷ்யூஸ் வச்சு துடைக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் மெத்தடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து கான்டாக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர் அப்ளிகேஷன். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம பெனட்ரண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிஃபெக்ட்ஸில் வந்து ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த பெனட்ரண்ட் வந்து அந்த இடத்துல பெனட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மேலே அந்த சர்ஃபேஸ் மேலே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெவலப்பர் வந்து அடிக்க போகிறோம். ஸோ அப்படி அடிக்கக்கூடிய டெவலப்பர் வந்து பெனட்ரண்ட்டோடைய கலருக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரியான கலரில் இருக்கணும். ஸோ இது வந்து ரெட் கலரில் இருக்குன்றப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டெவலப்பர் வந்து ஒயிட் கலர்லையோ எல்லோ கலர்லையோ இருந்துச்சுனாக்கா இந்த ரெட் கலர் பெனட்ரண்ட் வந்து ஈஸியாக டெவலப் ஆகி விசிபிளாக நமக்கு வந்து டிஃபெக்டை வந்து காமிக்கும். So developer application repo, a thin layer of developer is then applied to a sample to draw penetrant trapped in flaw back to the surface where it will be visible. Developer comes in variety of forms that may applying the dusting, dry powder, dipping or spraying wet developer. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டெவலப்பர் மூலிமா தான் நம்மளுடைய அந்த டிஃபெக்ட் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்படும். சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து இண்டிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம டெவலப்பர் இதில் வந்து அந்த எல்லோ கலரில் தான் வந்து டெவலப்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ டெவலப்பர் அடிச்சதுக்கப்புறமா நம்ம பர்டிகுலர் டைம் வந்து ரெஸ்ட் விடணும். ஸோ அது வந்து டைம் வந்து நம்ம டுவெல் டைம் விடும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் கிராக் ஏரியாவில் உள்ள பெனட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த பெனட்ரண்ட் வந்து நமக்கு வந்து அந்த டெவலப்பர் மேலே வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். The developer is allowed to stand on the part surface for a period of time sufficient to permit extraction of the trapped penetrant out of any surface flaws. This development time is usually with minimum 10 minutes. So அந்த development time வந்து minimum வந்து 10 minutes வரைக்கும் நம்ம அதுக்கு டைம் வந்து கொடுக்கணும். Significantly longer time may necessary to tight cracks. ஸோ அப்படி அந்த டெவலப்பரில் வந்து நம்ம அந்த பெனட்ரண்ட் வந்து டெவலப் ஆகி நமக்கு அந்த இண்டிகேஷன் வந்து வெளியே வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் அண்ட் எவல்யூஷன். த இன்ஸ்பெக்ஷன் இஸ் தென் பெர்ஃபார்ம்டு அண்டர் அப்ராப்ரியேட் லைட்டிங் டு டிடெக்ட் இண்டிகேஷன் ஃப்ரம் எனி ஃப்ளாஸ் விச் மே ப்ரெசன்ட். ஸோ நமக்கு அந்த மாதிரியான இடத்துல ஏதாவது கிராக்கோ இல்லை டிஃபெக்டோ இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல நமக்கு டெபாசிட் ஆகிட்டு இருந்தால் அந்த பெனட்ரேட் ஆகிட்டு இருந்த பெனட்ரண்ட் வந்து டெவலப்பரில் நமக்கு வந்து டெவலப் ஆகி அந்த டிஃபெக்டை நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மூலயமா தான் நம்ம வந்து லிக்விட் பெனட்ரண்ட் டெஸ்டிங் மூலயமா சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து போஸ்ட் கிளீனிங். ஸோ எல்லா டெஸ்ட் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெவலப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு வந்து காம்பனண்ட்டாக மூவ் பண்ணி விடணும். த டெஸ்ட் சர்ஃபேஸ் இஸ் ஆஃபன் கிளீன்ட் ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், especially if post inspection coating process are scheduled. ஸோ நம்மளுடைய டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய காம்பனண்ட் எப்படி வந்ததோ அதே மாதிரியே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணி விடணும். ஸோ இதான் வந்து டை பெனட்ரண்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ டை பெனட்ரண்ட் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பெனட்ரண்ட் மெட்டீரியல் பார்த்தோன்னாக்கா the penetrants are mixed of organic solvents characterized by their ability to wet material spread rapidly and penetrate into minute. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெனட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆர்கானிக் சால்வெண்ட்டாக இருக்கணும். அது ஈஸியாக வந்து மெட்டீரியலை வந்து வெட்டாகிற மாதிரி இருக்கணும். மெட்டீரியல் மேலே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி பெனட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும் பெனட்ரண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் மெட்டீரியல் இஸ் used today are much more sophisticated than kerosene and whitening, first used by a railroad inspector near the turn of 20th century. ஸோ 20th centuryயில் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கெரோசின் அண்ட் ஒயிட்னிங். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டுடேஸ்
penetrants are formulated to produce the level of sensitivity decided by the inspector. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிக்யூட் பெனட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த பெனட்ரண்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா இட் ஷுட் ஸ்ப்ரெட் ஈஸிலி ஓவர் த சர்ஃபேஸ் பீயிங் இன்ஸ்பெக்டட். அப்ளை பண்ணக்கூடிய பெனட்ரண்ட் வந்து சர்ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னாக்கா அது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி பெனட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஈஸிலி ட்ரான் இன் டிஸ்கண்டினியூஸ் பை கேபிலரி ஆக்ஷன். ஸோ கேபிலரி ஆக்ஷன் மூலிமா ஈஸியாக வந்து அந்த டிஸ்கண்டினியூஸ்லாம் போய் நமக்கு வந்து டெபாசிட் ஆகணும். இட் ஷுட் நாட் பி ஹார்ம்ஃபுல் டு த இன்ஸ்பெக்டர் ஆர் மெட்டீரியல் பீயிங் டெஸ்டட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெனட்ரண்ட் வந்து இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது மெட்டீரியலுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். இட் ஷுட் பொசஸ் ஹை இண்டிகேட்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் லெஸ் டுவல் டைம். ஸோ இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கணும். அட் த சேம் டைம் டுவல் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். இட் ஷுட் ரிமைன் ஃப்ளூயிட் ஸ்டேட். இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டெஸ்டிங் மெட்டீரியல். ஸோ டெஸ்டிங் மெட்டீரியலுடைய அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். இட் ஷுட் பி கொஹசிவ், adhesive and relative low in cost வைஸ் வந்து அது கம்மியாக இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பெட்டராக இருக்கணும். இதான் வந்து லிக்யூட் பெனட்ரண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெனட்ரண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றதுனாக்கா பெனட்ரண்ட் மெட்டீரியலை வந்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த பெனட்ரண்ட்டினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ஃப்ளோரசன்ட் பெனட்ரண்ட் அண்ட் விஷுவல் பெனட்ரண்ட் சொல்லிட்டு 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னாக்கா ஆன் த பேசிஸ் ஆஃப் பெனட்ரண்ட் ரிமூவல் ப்ராசஸ். ஸோ அந்த பெனட்ரண்ட் நம்ம வந்து எந்த டைப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து சால்வெண்ட் ரிமூவபிள், நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வாஷபிள், நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் எமுல்சிஃபையர் சொல்லிட்டு 3 டைப்பாக வந்து சப் கேட்டகரிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் தேர்ட் பார்த்தோன்னாக்கா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டிகேஷன். ஸோ நம்மளுடைய அந்த பெனட்ரண்ட்டோடைய இண்டிகேஷன் லெவலை பொறுத்து 5 சப் கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறோம். லெவல் 1/2 அல்ட்ரா லோ சென்சிட்டிவிட்டி, லெவல் 1ன்றது வந்து லோ சென்சிட்டிவிட்டி, லெவல் 2 அப்படின்றது வந்து மீடியம் சென்சிட்டிவிட்டி, லெவல் 3ன்றது வந்து ஹை சென்சிட்டிவிட்டி, அண்ட் லெவல் 4 அப்படின்றது வந்து அல்ட்ரா ஹை சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி 5 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ பெனட்ரண்ட் மெட்டீரியலை வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிமூவல் ப்ராசஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டிகேஷன், இது 3த்தை பேஸ் பண்ணி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெனட்ரண்ட் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து விசிபிள் லிக்யூட் பெனட்ரண்ட்ஸ்னும் ஃப்ளூரசன்ட் பெனட்ரண்ட் சொல்லி 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் வந்து விசிபிள் லிக்யூட் பெனட்ரண்ட் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக வந்து அந்த பெனட்ரண்ட் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய நார்மல் ஐயினாலேயே நம்ம வந்து ஈஸியாக இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு இண்டிகேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதான் வந்து விசிபிள் லிக்யூட் பெனட்ரண்ட். Usually red in color and produce a contrasting indication against the white developer background. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ரெட் கலர் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் டெவலப்பரில் இது ஈஸியாக வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகி நமக்கு விசிபிளாக வந்து டிஃபெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். They do not require a darkened area and ultraviolet in order to make an inspection. ஸோ இதை நம்ம வந்து நார்மலாகவே விஷுவலாகவே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காக தனியாக வந்து டார்க் ஏரியா வேணும், அல்ட்ரா வயலட் லைட் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தே ஆர் லெஸ் வல்னரபிள் டு கண்டாமினேஷன் ஃப்ரம் திங்ஸ் சச் அஸ் கிளீனிங் ஃப்ளூயிட் தட் கேன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃப்ளூரசன்ட் இண்டிகேஷன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம விசிபிளாக பார்க்குறப்பயே நமக்கு அந்த டிஃபெக்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து ரெட் கலரில் வந்து பெனட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம். அது ஒயிட் கலர் டெவலப்பரில் ஈஸியாக வந்து டெவலப் ஆகி நமக்கு வந்து விஷுவலாகவே வந்து நம்ம வந்து டிஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ளூரசன்ட் பெனட்ரண்ட் அப்படின்றதுனாக்கா தே ஆர் ஜெனரலி க்ரீன் இன் கலர் அண்ட் கண்டெயின் டை தட் க்ளோ பிரைட்லி வென் எக்ஸ்போஸ் இன் யூவி லைட். ஸோ இது வந்து பெனட்ரண்ட் பார்த்தோன்னாக்கா மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதில் வந்து நம்ம டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். These systems are more sensitive than visible penetrant system because the eye is drawn to the glow of the fluorescent indication. ஸோ இது வந்து விசிபிள் லிக்விட் பெனட்ரண்ட் டெஸ்டிங் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது மோஸ்ட் சென்சிட்டிவ். ஏன்னா இதுக்கு வந்து நார்மல் ஐயால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து அல்ட்ரா வயலட் லைட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் பெனட்ரண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ரிமூவல் டெக்னிக். ஸோ நம்ம பெனட்ரண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதை பொறுத்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா வாட்டர் வாஷபிள்,
Self-emulsifying system can be removed from the part by rinsing with water alone. These penetrants contains the emulsifying agent, a detergent that makes it possible to wash the penetrant from the part surface with water alone. ஸோ நம்ம பெனட்ரண்ட் அப்ளை பண்ணதுக்கு மூலயமா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பெனட்ரண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது வாட்டரை வச்சு வாஷ் பண்ணி ஒரு டைப்பில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் வாஷபிள்னும். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் எமல்சிஃபையபிள் லிஃபோஃபிலிக். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா பெனட்ரண்ட் இஸ் ஆயில் soluble and interacts with oil based emulsifier to make removal possible. ஸோ இது வந்து ஆயில் பேஸில் இருந்துச்சுனாக்கா போஸ்ட் எமல்சிஃபையர் லிஃபோஃபிலிக் மெத்தட் மூலயமா நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சால்வெண்ட் ரிமூவபிள் penetrant require the use of solvent to remove the penetrant from the part itself. Fourth one பார்த்தோன்னாக்கா post emulsifiable hydrophilic. So used an emulsifier that is a water soluble detergent which lifts the excess penetrant from the surface of a part with the water wash. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் வாட்டர் வாஷ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த பெனட்ரண்ட் ரிமூவலை பேஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் வாஷபிள், போஸ்ட் எமுல்சிஃபையர் லிஃபோஃபிலிக், சால்வெண்ட் ரிமூவபிள் அண்ட் போஸ்ட் எமுல்சிஃபையர் ஹைட்ரோபோலிக்னு சொல்லி 4 கேட்டகரியில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் இண்டிகேஷன். ஸோ நம்மளுடைய இண்டிகேஷன் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ penetrants are also formulated to produce a variety of sensitivity level. ஸோ நம்ம யூவி லைட்டில் பார்க்கும்போது அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து டிம்மாக தெரியுது, எந்த அளவுக்கு டார்க்காக தெரியுது, எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்றதை பொறுத்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். தி ஹையர் த சென்சிட்டிவிட்டி லெவல் த ஸ்மாலர் த டிடெக்ட் தட் penetrant system is capable of detecting. ஸோ இதில் வந்து 5 டைப் ஆஃப் சென்சிட்டிவ் லெவல் இருக்குது. லெவல் 1/2 அப்படின்னு இருந்தாக்கா அல்ட்ரா லோ சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து லைட்டாக தான் தெரியுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஆகுது, அதுக்கப்புறம் நல்லா டார்க் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பிரைட்டாக தெரியுது அந்த க்ரீன் கலர் அப்படின்றது. ஸோ இதுதான் லெஃப்ட் டு ரைட் பொறுத்து தான் வந்து லோ சென்சிட்டிவிட்டிலேருந்து ஹை சென்சிட்டிவ் லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் லெவல் 1 அப்படின்றது வந்து லோ சென்சிட்டிவிட்டி, லெவல் 2 அப்படின்றது வந்து மீடியம் சென்சிட்டிவிட்டி, லெவல் 3 அப்படின்றது வந்து ஹை சென்சிட்டிவிட்டி அண்ட் லெவல் 4 அப்படின்றது வந்து அல்ட்ரா ஹை சென்சிட்டிவிட்டி. ஸோ இதில் நமக்கு வந்து மேலேருந்து கீழே போக போக நமக்கு அந்தளவுக்கு டிம்மாக இருந்து டல்லாக இருந்து அதுக்கப்புறம் நார்மலாகி அதுக்கப்புறம் பிரைட் ஆகி அதுக்கப்புறம் நல்லா சூப்பர் பிரைட்டாக வந்து நமக்கு வந்து விசிபிள் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து 5 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆஸ் த சென்சிட்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஸோ டஸ் த நம்பர் ஆஃப் நான் ரெலவெண்ட் இண்டிகேஷன்ஸ். Therefore, a penetrant needs to be select that will find the defects of interest but not produce too many non-relevant indications. ஸோ அது விசிபிள் ஆகிற அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இதை வந்து 5 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பெனட்ரண்ட். ஸோ நம்ம பெனட்ரண்ட்டுடைய டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பெனட்ரண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிலாரிட்டி, எபிலிட்டி ஆஃப் லிக்யூட் டு ஃப்ளோ இன் நேரோ ஸ்பேசஸ் வித்தவுட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்காம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லிக்யூட் வந்து அதனுடைய கரெக்டான பாத்தில் எந்த அளவுக்கு அது வந்து ஃப்ளோ ஆகி போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் த பெனட்ரண்ட் டு ஃபில் எ வாய்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் ஏதாவது வாய்ட்ஸ் கேப்ஸ் இருக்குதுனாலோ இல்லை ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குனாலோ அதில் ஈஸியாக ஊடுருவி போய் அது வந்து டெபாசிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது அதனுடைய கேபிலாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸ் எனர்ஜி, சர்ஃபேஸ் வெட்டிங் கேப்பபிலிட்டி. ஸோ நம்ம ஒரு சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியலை வந்து ஈரப்பதமாக்கி அது எந்த அளவுக்கு அதில் ஊடுருவி போகுது அப்படின்றதான் வந்து சர்ஃபேஸ் வெட்டிங் கேப்பபிலிட்டி. எபிலிட்டி டு ஃப்ரீலி வெட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பீங் இன்ஸ்பெக்டட். One way to quantify the liquid surface wetting characteristics is to measure the contact angle drop of liquid placed on the surface of the object. ஸோ நம்ம ஒரு சர்ஃபேஸில் அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட்டபிலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு வெட்டபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம அதை வந்து ட்ராப் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸுக்கும் அந்த ட்ராப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் ஆங்கிள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய சர்ஃபேஸ் வெட்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ரெட் கலர் இருக்கிறது தான் வந்து அந்த பெனட்ரண்ட்டு. அதை வந்து நமக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சர்ஃபேஸ் மேலே அதனுடைய கான்டாக்ட் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணும். ஸோ அந்த சர்ஃபேஸ்லேருந்து அதனுடைய கான்டாக்ட் ஆங்கிள், இந்த தீட்டான்றது தான் கான்டாக்ட் ஆங்கிள், இது வந்து 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ லார்ஜ் கான்டாக்ட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னாக்கா வெட்டிங் கேப்பபிலிட்டி வந்து போராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவே செகண்ட் டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வைக்கும்போது அது ஈஸியாக வந்து அந்த
டெஸ்ட் சாம்பிள் மேலே வந்து ஊடுருவிட்டு நம்மளுடைய அந்த கான்டாக்ட் ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா நமக்கு 90 டிகிரி விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அதனுடைய கான்டாக்ட் ஆங்கிள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய வெட்டிங் கேப்பபிலிட்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெனட்ரண்ட் வந்து சர்ஃபேஸ் வெட்டிங் கேப்பபிலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஈஸியாக வந்து அந்த மெட்டீரியலுடைய சர்ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து பெனட்ரண்ட் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ லிக்யூட் டு ஃப்ளோ. ஸோ அதாவது ஒரு லிக்யூட் வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து விஸ்கஸாது, அதாவது அதனுடைய தன்மையை பொறுத்து அது எந்த அளவுக்கு வந்து ஊடுருவி செல்கிறது அப்படின்றது தான் வந்து விஸ்காசிட்டி. ஸோ இதில் வந்து ஹை விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் வந்து ஸ்லோவாக தான் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். லோ விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். Highly viscous has a high resistance and flows slower than a lower viscosity fluid. Water flows usually have a lower viscosity than honey. So water அப்படின்றது வந்து ஹனியை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அதனுடைய விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே ஹனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதால அது ஸ்லோவாக வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். The ability of penetrant material to enter a defect but an effect of the speed which the penetrant fill defect. The penetrants with less viscosity fill the cracks in less time. So விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிற ஃப்ளூயிடை நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணும்போது அது ஈஸியாக வந்து அந்த டிஃபெக்ட்ஸில் போய் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ அதனால தான் விஸ்காசிட்டி அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. The ratio of the density of the substance to the density distilled water 40 degree Fahrenheit, அதாவது 4 degree Celsiusல இருக்கணும். Most commercial penetrant have a specific gravity is less than 1 primarily because they are made up of organic material having low specific gravities. For this reason, water contamination skins to be bottom of the penetrant tank. So next பார்த்தோம்னாக்கா water washable penetrant thermal stability. So ability of water washable penetrant to resist physical changes under normal operating conditions. So normal operating conditionsல அதனுடைய physical changes வந்து resist பண்ற அளவுக்கு இருக்கணும். Next வந்து volatility. The vapor pressure or boiling point of a liquid, evaporation rate of a liquid is desirable for penetrant material to have low volatility and high boiling point. ஸோ இதில் நமக்கு வந்து ரெண்டு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்குது பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ராங்கர் பாண்ட் லோவர் வாலட்டிலிட்டி, கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து வீக்கர் பாண்ட் ஹையர் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதனுடைய பெனட்ரண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஃப்ளூரசன்ட் டை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ பெனட்ரண்ட்ஸ் lose their brightness or color when subjected to elevated temperature. This loss is terminated as a heat fade. Aerospace material specifications AMS 2644 specifies the maximum allowable brightness loss as a function of penetrant sensitivity. Thermal stability is an important consideration during hot air drying before after டெவலப்பர் அப்ளிகேஷன். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பெனட்ரண்ட்டுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ சம் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுக்கு மேலே போச்சுனாக்கா அது விசிபிள் ஆகுமா அப்படின்ற அதனுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா ஃப்ளாஷ் பாயிண்ட். ஃப்ளாஷ் பாயிண்ட் இஸ் எ டெம்பரேச்சர் at which a sufficient flammable vapor is given of a liquid to form an explosive mixture in an over the liquid. The flash point does not affect the performance of a penetrant, also to reduce the hazard of fire. ஸோ அதனுடைய ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்றது வந்து பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கும் ஃபயர் ஏற்படாத அளவுக்கும் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவபிலிட்டி அப்படின்றது வந்து பெனட்ரண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ திஸ் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் டூ கான்ஃப்ளிக்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் எ பெனட்ரண்ட். The ability to be removed from a surface leveling little or no residual background.
resistance to being removed from discontinuities. ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். In order to meet the first requirement, the penetrant must maintain in dyes in solution even when in the form of a thin film of a surface of a part without it more volatile components that have been lost during the dwell time. The second requirement is met by a penetrant discontinuity resisting the removal process. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் பண்ணும்போதும் அதை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர். ஸோ நம்ம வந்து பெனட்ரன்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து டெவலப்பர் அப்படின்றது வந்து இட்ஸ் ரோல் இஸ் டு புல் த trapped penetrant material out of defects and spread it out on the surface of the part be seen by inspector. ஸோ டெவலப்பர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பெனட்ரண்ட் வந்து இந்த டிஃபெக்டில் போயிட்டு நமக்கு வந்து பெனட்ரேட் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்து வெளியே இழுத்து நமக்கு அந்த டெவலப்பரில் வந்து டெவலப் பண்ணி அந்த டிஃபெக்டை நம்ம காட்டுறது தான் வந்து இந்த டெவலப்பருடைய ஒர்க்கு. It is also provided a light background to increase contrast when visual penetrant is used. Fine developer particles both reflect and refract the incident ultraviolet light, allowing more of it to interact with the penetrant, causing more sufficient fluorescence. So developer also create a white background, so there is a greater degree of contrast between the indication and the surrounding background. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெவலப்பர் வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பெனட்ரண்ட் ரெட் கலராகவோ பிங்க் கலராகவோ இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து ஒயிட் கலர் டெவலப்பரில் டெவலப் ஆகும்போது நம்ம ஒயிட் வித் ரெட் ஒயிட் வித் பிங்க் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பெனட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அல்ட்ரா வயலட்டுடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வச்சுமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெவலப்பருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இட் ஷுட் ஹாவ் குட் அப்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த பெனட்ரண்ட்டை ஈஸியாக வந்து அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இட் ஷுட் பி கெமிக்கலி இனர்ட் வித் டெஸ்ட் மெட்டீரியல். இட் ஷுட் பி யூனிஃபார்ம்லி கவர் த சர்ஃபேஸ் வித்தின் தின் ஸ்மூத் கோட்டிங். குட் கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்ட் ஃபார் பிரைட் அண்ட் க்ளீன் இண்டிகேஷன். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த டெவலப்பர் வந்து தின் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து இண்டிகேஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து காட்டுற அளவுக்கு இருக்கணும். இட் ஷுட் பி நான் டாக்ஸிக் அண்ட் இட் ஷுட் பி ஈஸி டு ரிமூவ் ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஈஸியாக ரிமூவ் பண்ணுற அளவுக்கும் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து டெவலப்பருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெவலப்பர். ஸோ டெவலப்பரை வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெனட்ரண்ட்டை வந்து வேரியஸ் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணோம். இங்கே வந்து டெவலப்பர் பார்த்தோம்னாக்கா பேஸ்ட் ஆன் த மெத்தட் தட் த டெவலப்பர் இஸ் அப்ளைட். ஸோ டெவலப்பர் வந்து எந்த மெத்தடில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து 4 சப் கேட்டகரியாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சால்யூபிள் டெவலப்பர், ட்ரை பவுடர் டெவலப்பர். தேர்ட் ஒன் வந்து வாட்டர் சஸ்பெண்டபிள் டெவலப்பர், நான் அக்யூவஸ் டெவலப்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சால்யூபிள் டெவலப்பர் அப்படின்றது வந்து தே கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் கெமிக்கல் தட் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் ஃபார்ம் எ டெவலப் லேயர் வென் த வாட்டர் இஸ் எவாப்ரேட்டட் அவே. ஸோ இதில் வந்து டெவலப்பர் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதை வந்து ஒரு லேயர் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அதில் வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும், அந்த கெமிக்கல் மட்டும் நமக்கு வந்து மேலே வந்து லேயராக வந்து ஃபார்ம் ஆகும். தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் அப்ளைங் த வாட்டர் சால்யூபிள் டெவலப்பர் இஸ் ஸ்ப்ரேயிங் ஆன் த பாட். ஸோ அந்த மிக்சரை வந்து நம்ம வந்து பாட் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவோம். டிப்பிங் ஆர் மேபி த ப்ரஷிங் சொல்யூஷன் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு பட் தீஸ் மெத்தட்ஸ் ஆர் லெஸ் டிசரபிள். ஸோ இதை வந்து வாட்டர் சொல்யூபிள் டெவலப்பர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ட்ரை பவுடர் டெவலப்பர்ஸ். த லெஸ் சென்சிட்டிவ் பட் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ் டு யூஸ், ஈஸி டு அப்ளை. ஸோ இதில் வந்து பவுடர் டைப்பில் இருக்கும் டெவலப்பரு. ட்ரை டெவலப்பர் ஆர் ஒயிட் ஃப்ளஃபி பவுடர் இஸ் அப்ளை டு தரோலி ட்ரை சர்ஃபேஸ் இன் எ நம்பர் ஆஃப் ஃபேஸ். ஸோ ட்ரை சர்ஃபேஸில் நம்ம அந்த ட்ரை பவுடரை வந்து அப்ளை பண்ணி அது மூலயமா நான் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதில் அட்வான்டேஜ் எடுத்தோம்னாக்கா இண்டிகேஷன் டென் டு சே
bright and sharp since the penetrant has limited amount of room to spread. ஸோ என்னுடைய லிமிடேஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா ட்ரை பவுடர் டெவலப்பர்ஸ் ஒன்லி ஸ்டிக் டு த ஏரியா வேர் penetrant இஸ் present. The dry developers does not provide a uniform white background other from the developers too. ஸோ இதில் நம்ம வந்து ட்ரை பவுடரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து டிஃபெக்ட் இருந்து பெனட்ரண்ட் அந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இது நமக்கு வந்து இண்டிகேஷன் காட்டும். மற்றபடி நார்மலாக வந்து யூனிஃபார்மாக ஒயிட் பேக்ரவுண்டில் நம்ம இண்டிகேஷன் வந்து பார்க்க முடியாது. ஹேவிங் எ யூனிஃபார்ம் லைட் பேக்ரவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் டு பி effective, and dry developers do not provide one. They are seldom use of visible inspection. இது அதனுடைய limitations. application அப்படின்னு பார்த்தோம்னாக்கா dipping a part in a container or developer, using puffer to dust parts with developer, using electrostatic powder spray guns, placing part in a dust cabinet where developer is blown around and allowed to settle on the part. இதான் அதனுடைய applications. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா ட்ரை பவுடர் டெவலப்பர் அப்ளிகேஷன் யூஸிங் ஸ்ப்ரே கன். ஸோ ட்ரை பவுடர் அண்ட் டெவலப்பரை வந்து ஸ்ப்ரே கன்னை யூஸ் பண்ணி அது மேலே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். தேர்ட் ஒன் வந்து வாட்டர் சஸ்பெண்டபிள் டெவலப்பர். These are applied to a part in same manner as water soluble developer. So water soluble developer எப்படி வந்து அப்ளை பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் இது வந்து அப்ளை பண்ணுவோம். So parts coated with a water suspendable developer must be force dried. Just a part coated with a water soluble developer are forced dried. So the part coated with the water suspendable developer will have a slightly translucent white coating. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் aqueous developers. ஸோ the developer in a volatile solvent and are typically applied with a spray gun. ஸோ இது வந்து ஸ்ப்ரே கன்னை யூஸ் பண்ணி இது வந்து அப்ளை பண்ணுவோம். நான் aqueous developers are commonly distributed in aerosol spray can for portability. The solvent tends to pull penetrant from the indication by solvent action. The solvent is highly volatile. Force drying is not required. இதில் வந்து force drying அப்படின்றது வந்து தேவைப்படாது. இது வந்து highly volatile இருக்கும். So uses of dye penetrant inspection அப்படின்னு எடுத்துட்டாக்கா most widely used non-destructive evaluation method. So non-destructive testingல யூஸ் பண்ணக்கூடிய most method. So it can be attributed to two main factors for its easy of use and its flexibility. So அதனுடைய use and flexibility தான் வந்து இதனுடைய main two factors. DPI offers flexibility in performing inspection because it can be applied in a large variety of material ranging from automotive spark plugs to critical aircraft component. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் காம்பனண்ட்லையும் நம்ம இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் மெத்தடை வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இட் கேன் பி யூஸ் டு டிடெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்மோஸ்ட் எனி மெட்டீரியல் ப்ரொவைட் இட் சர்ஃபேஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ரஃப் ஆர் மேபி போரஸ். ஸோ சர்ஃபேஸ் வந்து அதிகமாக ரஃப்பாக இருந்தாலோ அல்லது வந்து போரஸ் ஹோல்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னாலோ அந்த மாதிரியான சர்ஃபேஸில் இந்த டிபிஐ டெஸ்டிங் நம்ம வந்து கேரி அவுட் பண்ண முடியாது. இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் காமன்லி இன்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மெட்டல்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா அலுமினியம், காப்பர், ஸ்டீல், டைட்டானியம்ன்ற மெட்டல்ஸ்லையும் கிளாஸு அண்ட் மெனி செராமிக் மெட்டீரியல்ஸ், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிபிஐ வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ரொம்ப எப்படி சொல்கிறது சொரப்பாக இருக்கிற மெட்டீரியல் அண்ட் வந்து போரஸ் ஹோல்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம இந்த டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. Types of discontinuities that can be detected via DPI. ஸோ நம்ம இந்த டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன் மூலயமா என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா ரோல்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அதில் வந்து கிராக்ஸ், சீம்ஸ், லேமினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து வரும். ஸோ கேஸ்டிங் காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா கோல்டு ஷட், ஹார்ட் டியர்ஸ், போரோசிட்டி, ப்ளோ ஹோல்ஸ், ஷ்ரிங்கேஜ்ன்ற டிஃபெக்ட்ஸும், ஃபோர்ஜிங் காம்பனன்ட்ஸில் கிராக், லேப்ஸ், எக்ஸ்டர்னல் பர்ஸ்ட் இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸும்,
வெல்டில் எடுத்துட்டோம்னாக்கா கிராக்கு, போரோசிட்டி, அண்டர்கட், ஓவர்லேப், லேக் ஆஃப் ஃபியூஷன், லேக் ஆஃப் பெனட்ரேஷன், பின்ஹோல்ஸ் மாதிரியான டிஃபெக்ட்ஸும் அண்ட் அதர் டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபட்டிக் கிராக், குவிஞ்ச் கிராக்கிங், கிரைண்டிங் கிராக்கு, ஓவர்லோட் அண்ட் இம்பேக்ட் ஃப்ராக்சர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ், டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ இந்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸை நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டைபிக்கல் பெனட்ரண்ட் இண்டிகேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா the size of the indication or accumulation of penetrant will show the extent of defect and the brilliance will be a measure of its depth. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இண்டிகேஷன் வந்து அதனுடைய டெப்த்தை டிபெண்ட் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். டீப் கிராக்ஸ் வில் hold more penetrant and will be broader, more brilliant. ஸோ டீப்பாக இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லா வந்து பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து டார்க்காக வந்து இருக்கும். வெரி ஃபைன் ஓப்பனிங் கேன் ஹோல்ட் ஒன்லி ஸ்மால் amount of penetrant and will appear fine lines. ஸோ சின்ன சின்ன ஓப்பனிங், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அது வந்து லைட்டாக தான் நமக்கு வந்து விசிபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த சம் இண்டிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போரோசிட்டி அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் டாட்டாக இருக்கும், சம் பெருசாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் கிராக் அப்படின்றது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு லைன் வந்து டார்க் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைட் கிராக் ஆர் பார்ஷியலி வெல்டட் லேப், இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்கண்டினியூட்டிஸாக டார்க் லைனில் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து மேஜராக வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து டிஃபெக்ட், அந்த டிஃபெக்டினுடைய இண்டிகேஷன் நம்ம பெனட்ரண்ட்டில் எந்த அளவுக்கு அது இண்டிகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேஸ்டிங் போரோசிட்டியாக இருந்ததுனாக்கா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இண்டிகேஷனாக இருக்கும். கேஸ்டிங் கோல்டு ஷட் அப்படின்றது வந்து டாட்டட் லைன்ஸ்லையும், கிராக் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட் கண்டினியூஸ் சர்ஃபேஸ் லைனாகவும் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஹாட் டியர்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா ரேக்டு லைன் ஆஃப் வேரியபிள் வித், ஹீட் ட்ரீட் கிராக்ஸ்னாக்கா மல்டிபிள் இர்ரெகுலர் லைன்ஸ் வந்து வரும். தெர்மல் கிராக் அப்படின்னாக்கா இன்டர் கனெக்டிங் லைனாக இருக்கும். லேக் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்றது வந்து புரோக்கன் லைன் ஆஃப் வேரியிங் வித். ஸோ ஃபட்டிக் கிராக் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் லைன் இன் பார்ட்ஸ். ஸோ வந்து வெரி டைட் கிராக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா சீரீஸ் ஆஃப் வெரி ஸ்மால் டாட்ஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். இதில் மேஜராக வர்றது வந்து கேஸ்டிங் போரோசிட்டி, கிராக்ஸு அண்ட் வெரி டைட் கிராக்ஸ் தான் வந்து மேஜராக வந்து வரும். ஸோ என்ன டிஃபெக்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான இண்டிகேஷன் காட்டுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் வந்து இதனுடைய டிஃபெக்ட் தான் அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம், அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் இண்டிகேஷன். ஸோ இண்டிகேஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த பெனட்ரண்ட் வந்து டெவலப்பர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து டெவலப்பரில் வந்து டெவலப் ஆகி காட்டுதோ அதுதான் வந்து இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குனாக்கா an accumulation of penetrant caused by a drop of penetrant left on the workpiece. ஸோ ஒர்க் பீஸில் நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் பெனட்ரண்ட் விட்டோம் அப்படின்னாக்கா அது மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பெனட்ரண்ட் வந்து டெவலப்பர் மேலே டெவலப் ஆகி காட்டும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்னு வந்து எடுத்துக்கக்கூடாது. தேர் ஆர் டூ கண்டிஷன்ஸ் விச் மே கிரியேட் அக்குமுலேஷன் ஆஃப் பெனட்ரண்ட் தட் ஆர் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ்ட் வித் த ட்ரூ கிராக் அண்ட் டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ அது வந்து நமக்கு வந்து நார்மலாக வரக்கூடிய டிஃபெக்ட் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து டிஃபெக்டா இல்லை வந்து நான் டிஃபெக்டா அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இண்டிகேஷன் டியூ டு inadequate removal of penetrant during rinse process or contamination from work area or maybe the hand, that time we can get some false information. So non-relevant indication caused by actual surface discontinuities that are present by design, example raised lettering to identify parts, press fit parts etc. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம அந்த எக்ஸஸ் பெனட்ரண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். அந்த டைமில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணாலோ இல்லை அந்த டைமில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டு அது மேலே வந்து டெவலப்பர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் இடத்துல பெனட்ரண்ட் வந்து டெவலப் ஆகி நமக்கு இண்டிகேஷன் காட்ட தான் செய்யும். ஸோ அது வந்து ஒரிஜினல் இதாக இல்லை வந்து ஒரிஜினல் இண்டிகேஷனா இல்லை வந்து ஃபால்ஸ் இண்டிகேஷனா அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திஸ் டைப் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் கேன் பி ஐடென்டிஃபை சின்ஸ் தே ஆர் ரெகுலர் இன் ஃபார்ம் அண்ட் ஷேப்ஸ்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த டிஃபெக்டினுடைய ஷேப்பும் அந்த பர்டிகுலர் டிஃபெக்டினுடைய டெர்மினாலஜியும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான இண்டிகேஷனா இல்லை ஃபால்ஸ் இண்டிகேஷனான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இன் டிபிஐ டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் எடுத்தனாக்கா ப்ராப்பர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆர் ஃபாலோட். லிக்விட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் வித்தவுட் எனி ஹார்ம் டு இன்ஸ்பெக்ட் பர்சன். ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லும் இருக்காத அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் சேஃப்டி அப்படின்னு எடுத்துனாக்கா ஃப்ளேமபிலிட்டி. யூஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் டு டிஸ்பர்ஸ் வேப்பர்ஸ். ignition source must be avoided. ஸோ ஃப்ளேமபிலிட்டினாக்கா அதனுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெனட்ரண்ட்டாக இருக்கட்டும், டெவலப்பராக இருக்கட்டும், க்ளீனராக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளேமபிளாக தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நெடி ஏற்படும். அது இல்லாமல் நமக்கு சுவாச கோளாறு ஏற்படும். அப்படின்றதுக்காக நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுற இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கம்பல்சரி நம்ம வந்து வச்சுருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து இக்னிஷியன் சோர்ஸ் வந்து அந்த இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது புகைப்பிடிக்கிறது, தீ பற்றக்கூடிய பொருட்கள் வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் இரிட்டேஷன் வந்து வியர் கிளவுஸ் டு ப்ரொடெக்ட் ஹேண்ட்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் கேரி அவுட் பண்ணும்போது கிளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கணும். வியர் சேஃப்டி கிளாஸஸ் டு ப்ரொடெக்ட் ஐஸ் ஃப்ரம் ஸ்பிளாஷிங். ஸோ நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அது நம்ம கண்ணில் பற்றாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து கிளாஸையும் அட் த சேம் டைம் நம்ம கையில் எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக க்ளவுஸையும் வந்து யூஸ் பண்ணணும். இதான் வந்து கெமிக்கல் சேஃப்டி. அல்ட்ரா வயலட் லைட் சேஃப்டி அப்படின்றது வந்து அல்ட்ரா வயலட் லைட்டில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா லேம்ப்ஸ் கெட் ஹாட், ஸோ பி காஷன்ஸ். ஸோ அதில் வந்து லேம்பினுடைய லைட் வந்து நமக்கு வந்து ஹீட் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கணும். ரிப்போர்ட் மிஸ்ஸிங் ஆர் கிராக்டு ஃபில்டர் ஆன் லேம்ப்ஸ். UV rays can cause sunburn and eye damage if filtered, not used or not function. ஸோ அல்ட்ரா வயலேஷன் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் ப்ராப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ நம்ம ப்ராப்பரான சேஃப்டி கிளாஸையும் அந்த கரெக்டான அந்த ஃபில்டர்ஸையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இதான் அதனுடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஸோ டிபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஐ அப்படின்றதுனாக்கா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ரயில்வேஸ், டூல்ஸ் அண்ட் டைஸ், இன்ஸ்பெக்ஷன் ஆன் ரியாக்டர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஸோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டிபிக்கல் காம்பனன்ட் செக்டு பை திஸ் மெத்தட் இன்க்ளூட் டர்பைன், ரோட்டார் டிஸ்க்கு, பிளேட்ஸு, ஏர்கிராஃப்ட் வீல்ஸ், கேஸ்டிங், ஃபோர்ஜிங் அண்ட் வெல்டட் அசம்பிளிஸ் இது எல்லாத்துமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும். ஆட்டோமொபைல் அப்படின்றதுனாக்கா பர்டிகுலர்லி அலுமினியம் கேஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் இன்க்ளூடிங் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் ஹெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஃபார்ம் இந்த குவாலிட்டி செக்ஸ் பிஃபோர் அசம்பிளி. ஸோ இதில் வந்து ஆட்டோமொபைல் அப்படின்றதுனாக்கா என்ஜின் அப்படின்றது தான் வந்து ரொம்ப மெயினான இடம். ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து அலுமினியம் அலாயால் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம ப்ராப்பராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா it detects the cracking is also used for an regular in-service examination of the bogie frames of railway locomotive and the rolling stocks. Tools and dies அப்படின்றப்போ drill bit, drill pipe, casting and drilling equipment are inspected by this particular method. Inspection on reactors and tank. Reactors அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா tank vessels, reactors, piping, dryers in the chemical and petrochemical industries. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து டிபிஐ டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்றதுனாக்கா ஹை சென்சிட்டிவிட்டி டு ஸ்மால் சர்ஃபேஸ் டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ இது வந்து சின்ன சின்ன சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹை சென்சிட்டிவ் மெத்தட். திஸ் மெத்தட் ஹேஸ் ஃபியூ மெட்டீரியல் லிமிடேஷன்ஸ். மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக், magnetic and non-magnetic and conductive non-conductive materials may be inspected. ஸோ இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியலையும் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லார்ஜ் ஏரியாஸ் அண்ட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் பார்ட்ஸ் மெட்டீரியல் கேன் பி இன்ஸ்பெக்டட் ரேப்பிட்லி அண்ட் லோ காஸ்ட். ஸோ பெரிய பெரிய காம்பனண்ட்லாம் நம்ம ஈஸியாக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து குறைந்த செலவில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிட முடியும். பார்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் ஆர் routinely inspected. Indications are produced directly on the surface of the part and constitute a visual representation of the flaw. ஸோ இதில் வந்து காம்பனன்ட் செக் பண்ணும்போது டிஃபெக்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம ப்ராப்பராக அந்த இடத்துல நம்ம விஷுவலாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் பர்டிகுலர் டிஃபெக்டை நம்ம ஈஸியாக வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏரோசல்
spray can makes penetrant materials are very portable. Penetrant material and associated equipment are relatively inexpensive. ஸோ இதில் இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கும். லிமிடேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஒன்லி சர்ஃபேஸ் பிரேக்கிங் டிஃபெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட். இது வந்து சர்ஃபேஸ் லெவலில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இன்டெப்த்தில் மிட்டில் இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி மெட்டீரியல்ஸ் வித் ரிலேட்டிவ்லி நான் போரஸ் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் கேன் பி இன்ஸ்பெக்டட். இதில் வந்து போரஸ் மெட்டீரியலோ இல்லை சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இல்லாத மெட்டீரியலையோ நம்ம இந்த டெஸ்டிங் மெத்தடை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ப்ரீ கிளீனிங் இஸ் கிரிட்டிக்கல் சின்ஸ் கண்டாமினன்ட்ஸ் கேன் மாஸ்க் டிஃபெக்ட்ஸ். மெட்டல் ப்ரீ கிளீனிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. மெட்டல் ஸ்மியரிங் ஃப்ரம் மெஷினிங் கிரைண்டிங் அண்ட் கிரிட் ஆர் வேப்பர் பிளாஸ்ட் மஸ்ட் பி ரிமூவல் ப்ரியர் டு டிபிஐ. The inspector must have direct access to the surface being inspected. ஸோ நம்ம எந்த சர்ஃபேஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோமோ அதை இன்ஸ்பெக்டர் வந்து டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் ரஃப்னஸ் கேன் அஃபெக்ட் த இன்ஸ்பெக்ஷன் சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்கோ அப்போ தான் நம்ம இதை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இம்ப்ராப்பர் ஃபினிஷிங் இருந்ததுன்னா நமக்கு இதில் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. மல்டிபிள் ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். போஸ்ட் கிளீனிங் ஆஃப் அக்செப்டபிள் பார்ட் ஆர் மெட்டீரியல் இஸ் ரெக்வயர்ட். ஸோ போஸ்ட் கிளீனிங் அப்படின்றது வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுத்தது ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ கெமிக்கல் ஹேண்ட்லிங் இஸ் டியூ டு டாக்ஸிட்டி அண்ட் ஃப்ளேமபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் இஸ் லிக்விட். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெவலப்பர் அண்ட் பெனட்ரண்ட் எல்லாமே வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்குன்றதால அது வந்து எரியும் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து நமக்கு வந்து இருக்கும். இதான் இதனுடைய லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் நம்ம வந்து டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அதனுடைய பிரின்சிபல் என்ன, எப்படி நம்ம அதை வந்து கேரி அவுட் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனட்ரண்ட், எந்த மாதிரியான பெனட்ரண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எந்த டைப்பை பொறுத்து அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், டெவலப்பர் டைப்ஸ் ஆஃப் டெவலப்பர் அது எந்த விதத்தில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.